சார் நசீமன் அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு சார். சார் விதைப்பைகள் 2மே எனக்கு சின்னதா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. எனக்கு 20 வயசு. எனக்கு மார்பகங்களும் பெருசா இருக்கு. என்ன பண்றதுன்னு கேட்குறாரு. விந்து பைகள் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். விந்து பைகள் அப்படின்னா, இந்த 15லேருந்து 25 சைஸ் இருக்கணும். ஒரு அடல்ட்டுக்கு வந்து 15லேருந்து 25 சைஸ் இருக்கணும். சின்னதா இருக்கலாம். பிறக்கும்போது 1, 2 சைஸ் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா வளரும். ஒரு 6, 8, 10க்குள்ளலாம் இருந்ததுன்னா, விந்து உற்பத்தி பாதிக்கப்படும். சில நேரங்கள்ல ரொம்ப சின்னதா இருந்தா, ஹார்மோன்கள் உற்பத்தியும் பாதிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து உடனடியாக ஒரு பாலியல் மருத்துவர பாருங்க. பார்த்து ஹார்மோன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பிட்யூட்டரியிலேருந்து வரக்கூடிய எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் ஹார்மோனே கம்மியா இருந்ததுன்னா, அந்த ஹார்மோன்கள் கொடுத்து விந்துப்பைகளை வளர வைக்க ஒரு முயற்சி பண்ணலாம். அப்படி இல்ல, இது வந்து பிட்யூட்டரியில நல்லா இருக்கு, விந்துப்பைகள் ஃபெயிலியர், டெஸ்டிகுலர் ஃபெயிலியர் அப்படின்னா, அட்லீஸ்ட் டெஸ்டோஸ்டிரான் போன்ற மருந்துகளை கொடுத்து மார்பகங்கள் சில நேரம் ஒரு குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10% வாய்ப்பு இருக்குது. மீசை, தாடி, மற்ற உங்கள் ஆணுறுப்பு கொஞ்சம் பெருசாகிறது எல்லாம் இயல்பான ஒரு ஆண்மகன் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுக்கான மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு பாலியல் மருத்துவரை பார்த்து தேவையான டெஸ்ட்டுகள்லாம் எடுத்துக்கங்க. தேவையான ட்ரீட்மெண்ட்டை டாக்டர்கள் பரிந்துரைக்கிற வரைக்கும் தொடர்ந்து எடுங்க. எல்லா பிரச்சனைகளையுமே சரி செய்ய முடியும். எல்லாரையும் போல திருமணம் செய்து கொண்டு அடுத்த இடத்துக்கு போகலாம். மார்பகங்கள் பெருசாகிறது வந்து பெருமளவுக்கு சரியாக வாய்ப்பு இருக்குது. ஹார்மோன்களை நீங்கள் சரி பண்ணும்போது சரியாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகலைன்னா, பெண்கள் மாதிரி மார்பகங்கள் பெருசாக இருந்ததுன்னா கைனகோமேஷியான்னு அதுக்கு பேர். அதை ஒரு சின்ன அறுவை சிகிச்சைகள் மூலமாக அந்த மார்பகத்தில் இருக்கக்கூடிய பால் சுரப்பிகளை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு எல்லாரையும் போல இயல்பான ஒரு மார்பகம் வந்துடும். கவலைப்படுங்க. சார் செல்வன் ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு சார். சார் எனது தோழிக்கு 2.5 வயசு குழந்தை இருக்கு. பிரசவப்ப டாக்டர் வந்து கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் உடலுறவு கொள்ள வேணாம்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றது. இப்போ 2.5 வருஷம் ஆயிருக்கு. சார் இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. சில காரணங்களில் அடுத்த கர்ப்பம் ஆக வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். அதுக்காக செக்ஸ் பண்ண வேண்டான்னு அவங்க சில நேரம் டாக்டர்கள் தெளிவாக உங்ககிட்ட பேசாமல் பூடகமாக சொல்லிடுவாங்க. கர்ப்பமாக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக உடலுறவு வேண்டான்ற மாதிரி அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் செக்ஸை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் காண்டம் போட்டுக்கிட்டு தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம். ஒரு தவறும் இல்லை. பல்கி யூட்ரஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அப்பயும் நீங்கள் கர்ப்பமாக வேண்டான்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அதற்கு வேறுபட்ட முறைகள் இருக்குது. முற்றிலுமாக தாம்பத்திய உறவை நிறுத்தணுன்ற கண்டிஷன் எதுவும் கிடையாது. கர்ப்பமாகி ஒரு 2 மாதம் கழித்து நீங்கள் தாம்பத்திய உறவு ஆரம்பிக்கலாம். கருத்தரிக்கிறது உடனே வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்ப்பதற்கு நீங்கள் உங்கள் மனைவி அல்லது அந்த பார்ட்னர் வந்து உடல்நலம் சரியாகிற வரைக்கும் நீங்கள் ஒரு கருத்தடை முறையை பயன்படுத்தலாம். ஆணுறை போன்ற விஷயங்களை தொடர்ந்து பயன்படுத்தலாம். செக்ஸை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இல்லை. சார் எம்பி ஃப்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியிலேருந்து கேட்குறாங்க சார். சார் இப்போ செக்ஸ் டைமில் பெண்களுக்கு திரவம் வரலன்னா அது ஹார்மோன் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க. பெண்களுக்கு அந்த உயவு பொருள் ஒரு திரவம் பெண் உறுப்புல சுரக்கும். அது சுரக்காமல் இருக்கிறதுக்கு ஏராளமான காரணங்கள் இருக்குது. மன ரீதியான காரணங்கள், உடல் ரீதியான காரணங்கள், சமுதாய ரீதியான காரணங்கள் நிறைய இருக்குது. மன ரீதியான காரணங்கள் அந்த செக்ஸில் அன்னைக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம், கோபம் இருக்கலாம் கணவன் மீது, பார்ட்னர் மீது. இப்படி உடல் ரீதியான காரணங்கள், சர்க்கரை நோய், பல நோய்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அல்லது உடல் உள்ள வலி இருக்கலாம். மற்ற பல்வேறு விஷயம் சமுதாயத்தின் மீது அல்லது மாமனார் மாமியார்லாம் மன அழுத்தத்தை கொடுக்குறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்கன்ற மன அழுத்தம், இல்லை பல காரணங்கள். யாராவது ஒருத்தர் ஆஃபீஸில் பிரச்சனை பண்ணுறாங்க. பல காரணங்களால் அவங்களுக்கு பதட்டம், பயம், கோபம், வெறுப்பு இந்த மாதிரி உணர்வுகள் அதிநோங்கி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது வந்து இயல்பான அவங்களுக்கு ஒரு கிளர்ச்சி இருக்காது. கிளர்ச்சி இருந்தால் தான் அந்த உயவு பொருள் லூப்ரிகேஷன் வரும். இதை தவிர உடல் ரீதியான காரணங்கள்னால் நிறைய நோய்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதற்கான உயவு பொருட்கள் எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். லியூபிக் ஜெல், ஒவ்வொரு காண்டம் கம்பெனியும் அந்த காண்டம் கம்பெனி பேர்லேயே போடுறாங்க. நிறைய தட் திங், நிறைய விதமான லூபிக் ஜெல் கிடைக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தி உடலுறவில் ஈடுபடலாம். ஆணோ பெண்ணோ உடலுறவில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் கூட, கோபம் இருந்தாலும் சரி, பார்ட்னர் மேலே உங்களுக்கு உடலுறவை வந்து மறுக்கிறதுன்றது உங்களுடைய நெருக்கத்தை, உங்களுக்கான ஒரு உறவை வந்து புறந்தள்ளுற மாதிரி ஆகிடும். அதனால் பொதுவாக நீங்கள் ஒரு பார்ட்னர் விரும்பினா கூட இன்னொரு பார்ட்னர் சம்மதித்து உடல் உறவு செய்கிறது தான் உங்கள் உறவுக்கு நல்லது.